ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு புட்டு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிகப்பரிசி புட்டு தான், ரெட் ரைஸ் புட்டு. இது ஈஸியாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பரிசி ஒரு டம்ளர், இல்லை நமக்கு தேவைக்கேற்ப ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை நம்ம நிழல்லையே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை பண்ணணும். கையில் அரிசியை தொட்டால் ஈரம் ஒட்டணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா அரிசியுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு 2லேருந்து ஒரு 3 ஏலக்காய் நமக்கு தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. மாவை லைட்டாக கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக இருக்கும், லைட்டாக கொரகொரப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மாவை ஒரு அடிக்கனமான வாணல்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ மாற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த ஈரப்பதம் லைட்டாக இருக்கும், ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு நம்ம மாவு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதி ஸ்டோர் பண்ணோன்னா மாவு லைட்டாக சூடாக இருக்கும். அதை நல்லா ஆற விட்டுட்டு ஏர் டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதை வெளியே வைக்காதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி வச்சு தான் 2-3 டைம் மாவு கெட்டு போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஏர் டைட் பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 1 வீக் கூட கெடாமல் இருக்கும் அந்த மாவு. திரும்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புட்டு பண்ணுறதுக்கு மாவை லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதில் இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மாவை அழுத்திட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம புட்டு செய்யலாம். இது புட்டு குழாயில் செய்ய போகிறேன். நீங்கள் புட்டு குழாய் இல்லைன்னா நம்ம இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு அப்படியும் புட்டு செய்யலாம். புட்டு குழாயில் மாவு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு சின்ன பிளேட் இருக்கும். அதுக்கு முன்னாடி அதில் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை வச்சுட்டு நம்ம தேங்காய் துருவிட்டு ஒரு லேயர் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் மாவு, திரும்பவும் ஒரு லேயர் தேங்காய் துருவல், திரும்பவும் நம்ம அரிசி மாவு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆட் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம 2 வகையான புட்டு கூட இதில் செய்யலாம். ஃபஸ்ட்டு சிகப்பரிசி, அப்புறம் சோளம், அந்த மாதிரி 2 மாவும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 வகையான மாவு தான் ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிகப்பரிசி மாவு ஃபில் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் சோள மாவு. நம்ம வெள்ளைச்சோளம் இருக்கு இல்லையா, அது அரைச்சி வச்சுருந்தேன் அது ஏற்கனவே. அது சோள மாவு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் தேங்காய் துருவல், திரும்ப சிகப்பரிசி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஆட் பண்ணி 2 வகையான புட்டு கூட செய்யலாம் ஒரே டைமில். இந்த புட்டு குழாய் இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக 2 வகையான புட்டு ஒரே டைமில் செய்யலாம். இப்போ ஃபுல்லாக மாவு ஃபில் பண்ணிவிட்டு இந்த புட்டு குடத்தில் தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி கொதிக்கும்போது இந்த ஃபில் பண்ண புட்டு குழாயை அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டு அதில் ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்ஸில் அதை வச்சிடணும். நம்ம மாவு வெந்ததுக்கப்புறமா அதில் ஆவி வரும். இப்போ நம்ம அந்த புட்டு நல்லா வாசனையும் வரும். நம்மளுக்கு புட்டு வெந்ததுக்கப்புறம் அதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த கம்பி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம பின்பக்கமாக அந்த கம்பியை வச்சு நம்ம தள்ளினோம்னா புட்டு நல்லா கீழே விழாமல் நீட்டாக நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு புட்டு வந்துடும். ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து எடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான புட்டு வீட்லேயே ரெடி. இது போல் நம்ம சிறுதானியங்கள் யூஸ் பண்ணியும் புட்டு செய்யலாம். வரகரிசி, திணை, இந்த மாதிரி எல்லா வகையான புட்டும் நம்ம செய்யலாம். ராகி யூஸ் பண்ணி கூட புட்டு செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா மாவு நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ளதை வெளியில் மட்டும் ஸ்டோர் பண்ணிடாதீங்க. மாவு வேஸ்ட் ஆகிடும், அப்படியே கெட்டி கெட்டியாக ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். இப்போ ஃபைனலாக நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பழம் சேர்த்து லைட்டாக தேங்காய் துருவலும் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.